ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 523. இங்கு நர்மதை நதி வெள்ளம் அனைத்தையும் தனது கைக்குவளையில் அடக்கிய மகானின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஆதி சங்கரரும் சிவபெருமானின் அவதாரமாக இருப்பினும் தமக்கு போதிக்க ஒரு யோகியை தேடி அலைந்தார் அவர். இங்கு நர்மதை நதிக்கு பக்கத்தில் ஒரு மலை குகைக்குள் பத்ம பாதர் எனும் யோகி வசித்து வந்தார். அன்று மாலை ஆதவன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பத்மபாதர் ஞான நிஷ்டை களைந்து தம் இரு கண்களையும் திறந்து பார்த்தார். தமது எதிரே இளம் ஞான பானுவான சங்கரர் பரம பவ்யத்துடன் நிற்பதை பத்மபாதர் பார்த்ததும் தம் இதழ்களில் புன்முறுவல் ஒன்றை தவள விட்டவாறு முக மலர்ச்சியுடன் வருக வருக எனது அன்பு சீடனே வருக வருக என வரவேற்பு உரை நவின்றார். ஆதி சங்கரர் பத்மபாதரை கண்ட அடுத்த நொடியில் இருந்தே ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். இவர்தாம் நமக்கு ஞான உபதேச அர்த்தங்களை தெளிவித்து தீட்சை அருளத் தகுந்த மகா புருஷர் என உணர்ந்து கொண்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஆதி சங்கரர் பத்மபாதரின் பாதார விந்தங்களை பணிந்து, ஐயனே நீரே என் அறியாமை பிணிகள் அனைத்தையும் அகற்றிவிடும் பூரண அறிவுச்சுடர் என்பதை சிறிதும் சந்தேகம் இல்லாமல் தெளிந்து கொண்டேன் என ஆனந்த பரவசத்துடன் கூறினார். எழுந்திரு எனது தவப்புதல்வன் என பத்மபாதர் வாஞ்சையுடன் ஆதி சங்கரின் வதனத்தை பார்த்தவாறு கூறினார். இப்பொழுது கோவிந்த பகவத் பாதர் பூரணமடைந்த பிரம்ம ஞானி கௌடபாதர் என்ற தவ சிரேஷ்டரின் முதல் தர சீடர் ஆவார். முதல் பார்வையிலேயே சரியாக தெரிந்து கொண்டார் ஆதிசங்கரர் யார் என்பதை. மகேஸ்வரனையே மாணாக்கனாக அடைந்த தம் பாக்கியத்தை நினைத்து மனம் களிப்புற்ற பத்மபாதர் ஆதிசங்கரருக்கு மகா ஞான மறை வாக்கியங்களை அன்று முதல் போதிக்கத் தொடங்கினார். நர்மதை நதிக்கரையின் தீரத்தில் நற்றம் இயற்றும் இன்னும் பல சாதுக்களும் இருந்தார்கள். ஆதிசங்கரர் இங்கும் பல அற்புதங்களை செய்து காட்டி எல்லா சாதுக்களின் நன்மதிப்பை பெற்றுவிட்டார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் கோவிந்த பகவத் பாதர் ஒரு சாதுவை சந்திக்கும் பொருட்டு வெளியே சென்றுவிட்டு மதியம் தம் இருப்பிடமான குகைக்கு திரும்பிக் கொண்டு இருந்தார். வெயில் வெக்கை தாங்க மாட்டாமல் தள்ளாட்டத்துடன் வந்து கொண்டு இருந்த அவரது வதனத்தில் வேதனையின் சாயல் படிந்திருப்பதைக் கண்ட ஆதிசங்கரர் பதறிப்போனார். அவர் தமது கையில் வைத்து இருந்த அங்கவஸ்திரத்தை குருநாதரின் தலைக்கு மேல் வீசினார். அந்த ஆடையானது ஒரு நிழல் குடையாகி கோவிந்த பகவத்பாதர் குகைக்குள் நுழையும் வரை தொடர்ந்து பறந்து வந்தது. ஆதி சங்கரின் குரு பக்தி நினைத்து கோவிந்தர் மிகவும் நெக்குருகி போனார். இதை காட்டிலும் ஆதி சங்கரர் வாழ்வில் நடந்த இன்னொரு அற்புதம் அதி வியப்புக்கு உரியது ஆயிற்று. ஒரு நாள் மாலை நேரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக நர்மதையில் நதியில் பெருத்த வெள்ளம் பிரவாகமாக எடுத்து ஓடி வந்தது. மழை விடாமல் தொடர்ந்து அதிகரிக்கவே வெள்ளப்பெருக்கம் மிக மிக அதிகமாகி கரையின் மீது அமைக்கப்பட்ட இருந்த தவ சிரேஷ்டரின் குடிசையெல்லாம் நாசப்படுத்திவிடும் போல் தோன்றிவிட்டது. இப்பொழுது முனி புங்கவர்கள் அனைவரும் கோவிந்த பகவத்பாதரின் இருப்பிடத்தை நோக்கி ஓடினார்கள். தவ சீலர்களின் அவலத்தை கேள்விப்பட்ட ஆதி சங்கரின் உள்ளத்தில் கருணை ஊற்று பிரவாகம் எடுத்தது. உடனே ஆதிசங்கர் தமது கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு வெள்ள பிரவாகத்தின் அருகே சென்று நின்று
வெள்ளப்பெருக்கை நோக்கி தமது கமண்டலத்தை தூக்கி பிடித்து காட்டினார். அவ்வளவுதான். ஹோ என்ற இரைச்சலுடன் மரம் மட்டைகளை பெயர்த்து எடுத்துக்கொண்டு காட்டாற்று வெள்ளமாக ஓடிக்கொண்டிருந்த நர்மதை ஆனவள் நமச்சிவாயன் காட்டிய குவளைக்குள் அடக்கம் ஆகிவிட்டாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த முனிவர்கள் வியப்பில் வாய் அடைத்து போய் நின்று விட்டார்கள். கோவிந்த பகவத் பாகவதரும் பெரு வியப்பு எய்தினார். இப்பொழுது முனிவர்கள் அனைவரும் அச்சம் விடுவித்து விட்டார்கள். கோவிந்தர் தம் பரம பவித்திரமான சீடரை நோக்கி, ஓ ஆதிசங்கரா, என் பரம குருவான பகவான் வியாசர் பகர்ந்தபடியே நடந்துவிட்டது. அவர் என்னிடம் என்ன உரைத்து இருந்தார் தெரியுமா? சடுதியில் உன்னை தேடிக்கொண்டு ஆதி சங்கரன் என்றொரு இளந்துறவி வருவான். அவன் உன் சீடர்களிலே தலை சிறந்தவனாக திகழ்வான். ஒரு நாள் இந்த நர்மதை ஆற்றில் பெருத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகின்றது. நர்மதையின் தீரத்தில் வசிக்கும் தவச்சீலர்களை காக்கும் பொருட்டு அவன் தனது குவளையில் நர்மதை ஆற்றை முழுவதுமாக ஏந்தி கொள்வான். அவனே என் பிரம்ம சூத்திரத்திற்கு உரை எழுத வல்லவன் என என் பரமகுரு வியாசதேவர் முனிவர் கூறினார். அவர் கூறியபடியே இன்று நடந்துவிட்டது. ஓ ஆதிசங்கரா, நீயே பிரம்ம சூத்திரத்திற்கு வியாக்கியானம் செய்ய வல்லவன். அப்பழுக்கற்ற அத்வைத மார்க்கத்தை பார் முழுவதும் பரப்புவாயாக என கருணை பொங்கும் மனதுடன் கூறினார். இப்பொழுது சிவபெருமான் ஆதி சங்கரராக அவதாரம் செய்து இருந்தார். அதற்கு முன்னரே துவாபர யுகத்தின் முடிவில் தோன்றிய வியாச பகவான் அத்வைத தத்துவத்தை உள்ளடக்கி வேதாந்த சூத்திரம் எனப்படும் பிரம்ம சூத்திரத்தை தொகுத்து இருந்தார். பகவான் சில வியாசதேவர் செய்து இருந்த சூத்திரங்களை பாமரர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் திணறி போனார்கள். அதற்கு உரை எழுத ஆதிசங்கரர் வருவார் என்பதை வியாசர் அறிந்து இருந்தார். அதைத்தான் கோவிந்த பகவத் பாதரிடம் வியாசர் கூறியிருந்தார். கோவிந்தர் தமது சீடரான ஆதி சங்கரர் இடம் வியாசர் கூறியதை கூறினார். அத்துடன் இன்னும் அதி தீவிரமாக அத்வைத தத்துவங்களை போதிக்கவும் தலைப்பட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்